அனுரவின் யாழ் விஜயம், வடக்கில் சுவீகரிக்கப்பட உள்ள காணிகள். அயலக தமிழர் தின நிகழ்வை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதி மீனவர்களின் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்.எம். ஆலம். இலங்கையில் தொடர்ந்து தங்கவுள்ள இந்திய ராணுவம். யாழில் ஆரம்பமாகும் அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டம், அமைச்சரின் அறிவிப்பு. விமலின் சத்தியகிரக போராட்டத்தில் குழப்பம். அமெரிக்க இலங்கை உறவின் மைல்கல், தனது சேவையை நிறைவு செய்யும் ஜூலி சங். சமஷ்டி தீர்வு என்பது நாட்டை பிளவுபடுத்துவதல்ல எனும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். நோர்வே உயர்மட்ட பிரதிநிதியிடம் கஜேந்திரகுமார் தரப்பு வலியுறுத்தல். லால்காந்த பௌத்த மதத்தை இழிவுபடுத்துகின்றார் நாமல் ராஜபக்ச. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் எழுவைதீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் 4 பரப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணைக்களம் விடுத்துள்ளது. யாழ் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட எழுவைதீவு இறங்குதுறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாயூர் கருத்து தெரிவிக்கையில், எமது காணியை 90 ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் எமது பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருகின்றோம். தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடொன்றை நாம் ஏற்கனவே கட்டி வாழ்ந்து வரும் நிலையில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக எமது சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாதவர்களாக உள்ளோம். எனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வரும் நிலையில் கடற்படை அமைந்துள்ள எனது காணியின் ஒரு பகுதியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும். நான் பல காலமாக அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கடற்படையினரிருந்து காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன். எதுவும் நடந்ததில்லை. எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு தயாரில்லை. எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ் வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அயலக தமிழர் தினம் என்ற நிகழ்வை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதி மீனவர்களின் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். இன்று வரை தமிழக மீனவர்களின் வரையை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. அதற்கு காரணம் தமிழக முதல்வரை சேரும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்.எம். ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்தினம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கின்ற அயலக தமிழர் தினம் என்ற ஒரு நிகழ்வு மு.க. ஸ்டாலின் கௌரவ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே விமர்சையாக நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையிலிருந்தும் அதற்கான பிரதிநிதிகள் சென்றிருக்கின்றார்கள். பல விடயங்கள், குறிப்பாக தமிழால் இணைகின்ற பல விடயங்கள், தமிழால் உயர்வோம் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் என்ற துணிப்பொருளுக்கு அமைவாக அந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. இது காலத்தின் தேவையாகும். உண்மையிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் தான் தமிழ் என்ற உணர்வையும் தமிழோடு இணைய வேண்டும் என்ற அந்த ஆசையும் தமிழ் மக்களுக்கு அது ஏற்படுத்துகின்றது. உண்மையில் 2 நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழால் இணைவோம் என்பதற்கு பொருத்தமான நாடாக தமிழகத்துக்கும் வடபகுதிக்கும் நிறைய உறவு இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கான உறவு. அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டால் நேபாளோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ தமிழால் இணையக்கூடியவாறு எந்த நாடும் அல்ல. இலங்கைக்குத்தான் அந்த வார்த்தை பொருத்தமானது. எனவே நான் கூற வருகின்ற விடயம், இந்த தமிழால் இணைவோம் என்பத வார்த்தை உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் இணைந்திருக்கின்றோமா? தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் இலங்கை வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்களுக்குமான உறவு தொப்புள் கூட உறவு என்பதை நாங்கள் பலவாறாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த உறவு ரீதியாக இது ஒரு அரசியலுக்கும் மொழிக்குமானது அல்ல. அதையும் தாண்டி வாழ்வாதாரம், ஒன்றிணைவு, அவர்களின் குடும்ப நிகழ்வுகள் அனைத்துமே இதனூடாக பார்க்கப்பட வேண்டியது. இருந்த போதிலும் இங்கு நடைபெறுகின்ற விடயம் தமிழக மீனவர்களால் தமிழக வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பல வருடங்கள் 3-4 வருடங்களாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியான இந்த பாதிப்பு தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களோ அவர்களுக்கான செயற்பாட்டு வாயிலாக அந்த உறவை கட்டியெழுப்பக்கூடிய எந்த செயற்பாட்டுமே இந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்றதா? இங்கிருக்கின்ற கலந்து கொள்ள செல்கின்ற மலையக, குறிப்பாக கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள் மலையகம் சார்ந்து இலங்கை சார்ந்து சென்றாலும் மலையகம் சார்ந்து செல்கின்றார். மலையகம் சார்ந்த விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். வடக்கு சார்ந்த மீனவர்களோ வடக்கில் இருக்கின்ற மக்கள் தொடர்பாக பேசுவதற்கு அச்சப்படுகிறார் அல்லது அதை பேசாமல் தவிர்த்து வருகின்றார்.
எனவே இலங்கையிலிருந்து செல்கின்ற பிரதிநிதியை நாங்கள் இலங்கை பிரதிநிதியாக பார்க்கின்றோம். எனவே அவர் இங்கிருக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த விடயத்திலே தமிழகம் செய்கின்ற அயலக தமிழர் தினம் என்ற அந்த சொல்லை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். இந்த நலனில் தமிழகத்தினால் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இந்த தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி மன்னார் வருகை இருக்கின்றது. பல நிகழ்வுகள் அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அவர் பல அபிவிருத்தி வேலைகளையும் அதே போன்று சில கருத்துக்களையும் சில அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் அவர் கருத்து கூற இருக்கின்ற நிலையிலே கடந்த காலங்களில் அவர் வருகையின் போது பல வாக்குறுதிகளை அளித்திருந்தார். கடல், ஆகாயம், தரை எல்லாமே இலங்கை அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்டது. இதில் யாரையும் நாங்கள் அந்நியர்கள் உள்நுழைவதையோ அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு போவதையோ நாங்கள் விரும்பவில்லை, தடுப்போம் என்று. ஆனால் இன்று வரை நடைபெறுகின்றது. எமது கரையிலிருந்து 200 மீட்டர் அளவிலே இந்திய மீனவர்கள் அந்நிய நாட்டு படகுகள் தொழில் செய்கின்றன. கண்மூடிக்கொண்டு கடற்படையும் இந்த அரசும் பார்த்து கொண்டிருக்கின்றது. எமது மீனவர்களின் வலைகள் இந்த அறுத்தறியப்பட்டு எல்லாமே இழந்தவர்களாக, அதாவது சிறு உதவியை கூட அவர்கள் பெற முடியாத நிலையிலும் அவர்களுக்கான அந்த வாழ்வாதார சிறு சிறு அவர்கள் சேமிப்பூடாக அல்லது அவர்களின் கடனூடாக பெற்ற உபகரணங்களை கூட இன்று காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது. ஒரு நேர உலருணவு வழங்கக்கூட இன்று தகுதியற்று இருக்கின்ற இந்த நிவாரண பொதிகளை வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதி ஒரு தகுதியற்றதாக, ஒரு பெருமதியற்றதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனாதிபதியின் கருத்து என்பது ஒரு பெருமதியாக நாங்கள் பார்க்கின்றோம். அவரால் சொல்லப்பட்ட அந்த உலருணவை கூட அவராலேயே கொடுக்க முடியாத இந்த 12,000 மன்னர் எடுத்துக்கொண்டால் 12,000 மீனவர்களுக்கு தருவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி இன்று 1000தோடு மட்டுப்படுத்தப்பட்டு அவர் கொடுத்த வாக்குறுதி காற்றிலே பறக்கப்பட விட்டிருக்கின்றது. இது அவர் செய்த குற்றமா அல்லது அதிகாரிகள் செய்த குற்றமா என்று அந்த அதிகாரி தான் விளங்கப்படுத்த வேண்டும். ஜனாதிபதியும் இதற்கான விளக்கத்தை தர வேண்டும். ஏனால் ஜனாதிபதி மட்டுமல்ல, இந்த அரசாங்கமும் மீடியா வாயிலாக, ஊடக வாயிலாக வருகின்ற கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கின்றது. அது உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் சந்து வழியே பேசாமல், கூட்டம் வைத்து பேசாமல் நாங்கள் ஊடக வாயிலாக இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவது. ஊடகங்கள் கண்காணிக்கப்படுகின்றன, அது பார்க்கப்படுகின்றன. இதற்கான பதில் நிச்சயமாக இவர்கள் வாயிலிருந்து வரும் என்று எதிர்பார்த்து இந்த ஊடகத்தை நிறைவு செய்கிறது. இந்த கச்சதீவு விடயம் தொடர்பாக இப்போது அமைதி காக்கப்படுகின்றது, அல்லது அது தொடர்பாக மீனவர் சார்ந்த விஷயங்கள் பேசப்படாவிட்டாலும் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி என்று நினைக்கிறேன் கச்சதீவுக்கான திருவிழாவுக்கான ஆயத்த பணிகள் இலங்கையில் நடைபெறுகிறது. அதே போன்று இந்தியாவிலும் நடைபெற்று வருகின்றது. அங்கு சில இந்திய மீனவர்களுக்கிடையிலே அவர்களுக்கான சில படகு தொடர்பான பிரச்சனை இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இருந்த போதிலும் இந்த கச்சதீவு தீவு சம்பந்தமாக கோயில் அந்த பராமரிப்பு அல்லது செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் அதில் உள்நுழையாவிட்டாலும் கச்சதீவை சார்ந்து மீன்பிடிக்கின்ற இந்த தமிழக மீனவர்களின் இப்போதைய வருகை இந்த இந்திய இலங்கை அரசுகள் இலங்கை அரசுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த கைதுகளை குறைத்திருக்கின்றதோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஏனெனில் இந்த கச்சதீவு காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இலங்கை அரசு இந்த தமிழக மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதில் அசம்பந்தமாக இருக்கின்றது. எனவே இந்த திருவிழா காலங்களில் அவர்களை நாங்கள் தடுக்கும் போது அங்கு போராட்டங்களும் ஏனைய செயற்பாடுகளும் அரசியல் அழுத்தங்களும் ஏற்படும் என்று இந்த இலங்கை அரசு தயங்குகின்றதோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். இதற்கப்பால் தமிழக அரசும் இந்த செயற்பாட்டை இந்த காலத்தில் ஊக்கப்படுத்துகின்றது. இதனூடாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழக மீனவர்கள் போதுமான அளவு இலங்கை கடற்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செயற்பாட்டை இந்த செயற்பாடு தமிழக அரசின் செயற்பாடாக இருக்கலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த விஷயத்திலே தலையிட்டு தமிழக மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு கச்சதீவு விடயத்திலே நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். கச்சதீவில் யாத்ரீகர்களாக அவர்கள் வந்து தொழில் செய்வதில் எங்களுக்கு யாத்திரைகளாக வந்து அவர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதில் நாங்கள் எந்த மறுப்பும் சொல்லப் போவதில்லை. அது அவர்களும் பங்களிக்க வேண்டும். ஆனால் கச்சதீவை பயன்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதையோ தொழில் செய்வதோ நாங்கள் எக்காலமும் எதிர்ப்போம் என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்கின்றேன். ஸ்ரீலங்கா என்ற கடற்பரப்பிலே தமிழக மீனவர்களின் தொடர்ச்சியான வருகை இலங்கை கடற்படையினால் போதுமான அளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சித்தாலும் இன்று வரை அவர்களால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. நாங்கள் கோருவது, வடபகுதி மீனவர்கள் கோருவது, தமிழக மீனவர்கள் எங்களது எல்லைக்கு தாண்டி இந்த சட்டவிரோத மீன்பிடியான இழுவை மடியை கொண்டு எமது கடற்பரப்பில் தொழில் செய்யக்கூடாது என்பதுதான். இதில் 2 விடயம்தான் இருக்கின்றது. ஒன்று, எல்லையில் அவர்கள் மறிக்கப்பட வேண்டும். எங்களது கடல் எல்லையை தாண்டுகின்ற அனைத்து படகுகளும் கைது செய்யப்பட்டு அதற்கான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு மீனவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இந்த அரசு செய்யுமாக இருந்தால்தான் நிச்சயமாக இந்த தொழில் முறையை நிறுத்த முடியும். இதில் பெரிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கின்றது.
இலங்கையில் இந்திய ராணுவம் தங்கியிருக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிட்பா பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலங்களை அமைக்கும் பணிகளுக்காகவே இந்திய ராணுவ அணியொன்று தொடர்ந்து தங்கியிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்பா பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக இந்தியா உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக சேதமடைந்த பாலங்களை சீரமைத்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக 4 தற்காலிக இரும்பு பாலங்கள் இந்திய விமானப்படையின் C-17 குளோபர் மாஸ்டர் விமான மூலம் இந்தியாவினால் அனுப்பி வைக்கப்பட்டன. அத்துடன் இந்திய ராணுவத்தின் 19வது பொறியியல் படைப்பிரிவைச் சேர்ந்த 48 பேர் கொண்ட அணியொன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது. இவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவ பொறியியல் பிரிவு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக பேலி பாலத்தை அமைத்துள்ளனர். இரண்டாவதாக கண்டி ராகல வீதியில் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக 100 அடி நீளமான புதிய பேலி பாலத்தை இந்திய ராணுவ குழுவினர் அமைத்துள்ளனர். இதனை நேற்று முன்தினம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் அனுர அரசின் அமைச்சர்கள் இணைந்து திறந்து வைத்தனர். இந்த நிலையில் இந்தியா அறிவித்துள்ள $450 மில்லியன் உதவி திட்டத்தின் கீழ் மேலும் 15 பேலி பாலங்களை அமைத்துக் கொடுக்க உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இவற்றை அமைக்கும் பணியில் இந்திய ராணுவ பொறியியல் படைப்பிரிவு தொடர்ந்தும் ஈடுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்தமானோருடன் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் ஜனவரி 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் 2026 தேசிய வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்படும் என்று வீடமைப்பு கட்டுமான மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் TP சரத் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கும் பல்வேறு மோதல்களால் இடம்பெயர்ந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் மேசாலை கிராம சேவர் பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடக்க விழா நடைபெறும். அதே நாளில் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் உள்ள 500 வீடற்ற குடும்பங்களுக்கு அவர்களின் புதிய வீடுகளை கட்டுவதற்கான காசோலைகள் வழங்கப்படும். வடக்கு மற்றும் கிழக்கில் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு 2500 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதியமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 மில்லியன் மொத்தமாக அல்லாமல் 3 தவணைகளில் விடுவிக்கப்படும். கூடுதலாக அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நாடு முழுவதும் 13,347 வீடுகள் கட்டப்படும். அதே நேரத்தில் 1000 வீடுகள் அரசு ஊழியர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளன. மொத்தத்தில் இந்த ஆண்டு 31,318 வீடுகள் கட்டப்பட்டு அடுத்த ஆண்டு ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 18,229 வீடுகளுக்கு தேசிய வீட்டு வசதி மேம்பாட்டு ஆணையம் பொறுப்பாகும். இந்திய அரசாங்கம் ஒரு வீட்டிற்கு 1 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றும் இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக ஒரு வீட்டிற்கு 1 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றும் சரத் கூறியுள்ளார். இதற்கிடையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு 4,998 வீடுகளை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டிய காபர வியூ வீட்டு வளாகத்தில் இருந்து 350 வீடுகளை வாங்குவதற்கும் வாகன நிறுத்துமிட வசதிகளுடன் 350 வீடுகளை வாங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய வீட்டு வசதி முயற்சிகளுக்கு இணையாக டிட்பா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கான வீட்டு மறுகட்டமைப்பு தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழுவால் பிரதமர் ஹரீனிக்கு எதிராக பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டமானது தொடர்ந்தும் 2வது நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் கல்வி அமைச்சு வாசலில் கூடாரம் ஒன்றை அமைக்க முற்பட்ட போது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தியதால் அவ்விடத்தில் குழப்ப நிலை ஒன்று தோன்றியது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜேந்திர சேவையை நிறைவு செய்துவிட்டு ஜனவரி 16ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ள ஜூலி சங் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். திருமதி ஜூலி சங் தனது பதவி காலத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை ஜனாதிபதி இதன்போது பாராட்டினார். அத்துடன் டிட்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரிதமாக நிவாரணங்களை வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளின் போது அவர் வழங்கிய விசேட ஆதரவிற்கும் ஜனாதிபதி இதன்போது பாராட்டு தெரிவித்தார். 2022 பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவியேற்ற ஜூலி சங் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவு உட்பட பல இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் பல முக்கிய மைல்கற்களில் தனது தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தார்.
தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அழுத்தங்களை நோர்வே பிரயோகிக்க வேண்டும் எனவும் குறைந்தபட்சம் சமஷ்டி தீர்வு என்பது நாட்டை பிளவுபடுத்துவதல்ல என்ற நிலைப்பாட்டையேனும் நோர்வே வெளிப்படுத்த வேண்டும். அந்நாட்டு வெளிவிகார அமைச்சின் உயர்மட்ட பிரதிநிதியிடம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வலியுறுத்தியுள்ளனர். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இம்மாதம் தொடக்கம் முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டு அங்கு பலதரப்பட்ட சந்திப்புகளை நடாத்தி வருகின்றனர். அதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தலைமையில் அதன் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் த சுரேஷ், உத்தியபூர்வ பேச்சாளர் சட்டத்திரணி சுகாஸ், கொள்கை பரப்பு செயலாளர் நா காண்டிபன் உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் நோர்வே வெளிவிகார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரியை சந்தித்து உள்நாட்டில் தமிழர்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் மற்றும் தீர்வு எதிர்பார்க்கை குறித்து விரிவாக விளக்கம் அளித்தனர். இதன்போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை ஒற்றையாட்சிக்குள் முடக்கும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி மற்றும் தமது சமஷ்டி தீர்வுக்கான கோரிக்கை என்பன தொடர்பில் நோர்வே வெளிவிகார அமைச்சின் அதிகாரியிடம் விரிவாக விளக்கம் அளித்தனர். அதனை செவிமடுத்த அதிகாரி தீர்வு விடயத்தில் தாம் நடுநிலையான போக்கையை கடைபிடிப்பதாக பதிலளித்தார். அதனை நிராகரித்த கஜேந்திரகுமார் தரப்பு இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நோர்வே உள்ளிட்ட உலக நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினர் சமஷ்டி தீர்வு இணங்காமல் தனி நாட்டை கோருகின்றனர் என்ற அடிப்படையில் அல்லவா பின்னர் யுத்தத்தை ஆதரித்தீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன் குறைந்தபட்சம் சமஷ்டி என்பது நாட்டை பிளவுபடுத்துவதல்ல என்ற நிலைப்பாட்டையினும் நோர்வே வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அது மாத்திரமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்வதற்கான புதிய சட்டவரைவு, வடகிழக்கு மாகாணங்களில் தொடரும் பௌத்த மற்றும் ராணுவ மயமாக்கம், நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் நோர்வே அதிகாரிக்கும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். அதனையடுத்து டென்மார்க் வெளிவிகார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரியுடன் நடைபெற்ற சந்திப்பிலும் இவ்விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன. இது இவ்வாறு இருக்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீண்டும் நாடு திரும்பியுள்ள போதிலும் கட்சியின் ஏனைய பிரதிநிதிகள் எதிர்வரும் தினங்களில் பெல்ஜியம், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் இவ்வாறான உயர்மட்ட மற்றும் மக்கள் சந்திப்புகளை நடாத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய அமைச்சர் லால்காந்த பௌத்த மதத்தையும் மகா சங்கத்தினரையும் அவமதித்துள்ளதாக பொதுஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்த சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மிகிந்தலை நாயக்க தேரரை எளிசொல் கொண்டு அழைத்து அவமதித்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு ஒரு பௌத்த மத தலைவரை அவமதிப்பதை தாம் கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். ICCPR சட்டத்தின்படி யுத்தத்தை தூண்டும் வகையிலும் வேறுபாடு, பகமை அல்லது வன்முறைக்கு வழிவகுக்கும் தேசிய, இன அல்லது மத அடிப்படையிலான வெறுப்பை தூண்டுதல் எவராலும் மேற்கொள்ளப்படக்கூடாது என தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுவதாக இருந்தால் பௌத்த மத தலைவர்கள் இலக்காக கொண்டு செய்யப்படும் அவமதிப்புகள் மற்றும் மத வெறுப்பை பரப்பும் செயல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ICCPR சட்டத்தின் கீழ் அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஒரு சாதாரண குடிமகன் அல்லது எதிர்க்கட்சியினர் இதுபோன்ற சட்டத்தை மீறியிருந்தால் இதற்குள் கைது செய்யப்பட்டு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மத வெறுப்பை பரப்புதல் மற்றும் மகா சங்கத்தினருக்கு அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அரசாங்கம் மௌனம் காக்கிறது எனவும் அவர் விமர்சித்தார். அரசியல்வாதிகளுக்கு மகா சங்கத்தினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இலங்கை வரலாற்றில் இதுபோன்ற எந்த அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வளவு கடுமையான அவமதிப்பு செய்ததில்லை என அவர் தெரிவித்தார்.